உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். இது இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையானது. சோறெல்லாம் ஆக்கி வச்சா போதாதியா, தட்டில் வச்சு போடணும், பக்கத்தில் உட்காந்து பார்க்கணும். அதான் ஒரு ஆம்பளை என்ன பண்ணுறது, பராமரிக்குது. வேலைக்கெல்லாம் போகிறவ எதுக்கு வேலைக்கு போனோம்? குடும்பத்துக்கு அடவாக வச்சுக்கூடாதா? அவன் சம்பாதிக்கிறான், அதுலேயே வாழ்ந்துக்கூடாதா? சரி, வேலைக்கு போனான் போகிறா, எல்லாத்தையும் எத்தனை என்கிட்டலாம் கொடுத்துடணும். அது நான் அப்பா கொடுக்குறது, அண்ணன் கொடுக்குறது, இஷ்டத்துக்கு போகிறது வர்றது, எனக்கு தான் பிடிக்கல. அவங்கெல்லாம் இந்த மாதிரி அறிவாளிங்கள்லாம் இருக்கிறாங்க இந்த உலகத்தில், மேதாவிங்க அப்படிலாம் இருக்கிறாங்க. பெண் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? ஆணுக்கு பணிவிடை செய்யணும். நான் வந்து அந்த காலத்தில் ஒரு படம் பார்த்தேன். இந்த 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பானே, ஒருத்தன் பேர் அந்த கதை பேர் வந்துட்டேன். அதில் இவர் அந்த காலத்தில் நடிப்பார் ஒருத்தர், சிவகவியோ இன்னும் படம், அந்த படம் பேர் சரியா ஞாபகத்தில் இல்லை. எனக்கு வந்து கடவுள்கிட்ட வரவங்க கேட்பாங்க அந்த 2 பொம்பளைங்களும், பதி சேவை வேணும் கடவுள்கிட்ட. கேட்டுக்கிறீங்களா? இது மாதிரியே பெண்கள் வந்து இறைவனத்தில் என்ன வேண்டிப்பாங்க அப்படின்னு கேட்டால், என் கணவனுக்கு நான் பணிவிடை செஞ்சு புண்ணியத்தை சேர்த்துக்கணும் அப்படி வேண படங்கள்லாம் எடுத்துருப்பாங்க. பெரிய பொண்ணை கூட வாழ்ந்து நிற்பார் அவர். மாமனார் சொல்லுவார், புள்ள பிறக்காமல் போயிட்டோன்னே ரெண்டாவது ஆளையும் கல்யாணம் பண்ணிப்பான் அந்த ஆள். அப்போ மாமனார் சொல்லுவார், பெரிய பொண்ணோட அவருக்கு சண்டை வந்து 2 பேரும் சேராமல் இருப்பாங்க. பரம சத்தியம், நீங்கள் என்னை தொடக்கூடாதுன்றவா ஃபஸ்ட்டு பொண்டாட்டி, அதனால் புள்ள பிறக்காது. மாமனாருக்கு இந்த கதை தெரியாது. 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவார். அப்போ முதல் பொண்ணை எப்படி வச்சுக்கிறியோ அதே மாதிரி வச்சுக்கணும் 2வது. நீங்கள் சிரிங்க, நான் அழுதுங்க, ஐயோ அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுது. அப்போ இத்தனைக்கும் நான் பொண்ணா ஒரு 20 அந்த சின்ன வயசு தான் எனக்கு. இந்த பப்ளிக் டிவியெல்லாம் வந்ததில்ல, அப்போது இந்த தூர்தர்ஷன்லாம் வரும்ல அந்த காலத்தில், பழைய படம். இது பதி சேவையே செய்கிறது பார்த்துக்கிறீங்களா அப்படின்னா, ஆமாம் தான். தோசை சுட்டு போட்டாண்ணா, 4 தோசை சுட்டு போட்டாண்ணா, எப்படாண்ணா நைட்டு 12 மணிக்கு குடிச்சிட்டு வந்துக்கிறான் ஆள் தள்ளாடின்னு. வாசனை வருது, சென்ட்டு வாசனை. அது சைடிஷே ஃபுல்லாகிட்டு இருக்கோம். சனியை 2 வாட்டி வாந்தி வர எடுத்துருக்கோம். செம்ம போதை, ஒரே வாந்தி. இதில் தோசை சுட்டு போலன்னு காலைல சண்டை போகிறது. இப்போ ஏன் குஷ்டு வந்தேன்னு திட்டுற போகிறான்ட்டு காலையில் எழுந்துக்கும் போது அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுது, எனக்கு நைட்டு எதுவுமே கொடுக்கலன்ட்டு. அம்மா வந்து நேராக யார்கிட்ட, பொண்ணுக்கிட்ட, என்னான்ட்டு, என்ன என் பிள்ளைக்குன்னா ஒரு தோசை கூட சுத்த விட முடியாதா, நீனா ஆஃபீஸுக்கு போய் வர திமுறா, சம்பாதிக்கிறேன்ற இதுவா? இதுமாதிரி இதெல்லாம் பெண்கள் அனுபவிக்கிற விஷயம். எல்லா பெண்களும் அது விளம்பலை, என்ன பண்ணல, செஞ்சால் போதாது. அது என்ன பண்ணா, விளம்பணும், சில பேருக்கு சாய்க்கணும். ஆமாம், ஒரு வீட்டில் ஒன்று சொல்லுவாங்கயா, சிலருக்கு சோறு போடணும், இல்லை இந்தா கொட்டிக்கோ அப்படின்னும், சிலருக்கு சோறை கொட்டணும், சிலருக்கு சோறை சாய்க்கணும், சிலருக்கு சோறு என்ன பண்ணா விளம்பணும், இன்னும் சில பேருக்கு பரிமாறணும். அன்னைக்கு குதிரை இந்த ஓட்ட முடியும். ஆமாம், பரிமாமா குதிரை பரிமாறுறதுன்னா குதிரை அனைத்து குதிரை நடுவில் ஓட்ட முடியும். வீட்டில் அப்படியே பெரிய வீடை கட்டி வச்சுக்கிறான் பரிமாறுறதுக்கு, பரிமாறணும். இது மாதிரி பல வார்த்தைங்க பார்த்துக்கிறீங்களா? ரொம்ப தப்பு. இது திமிரமாயிடுவது பொம்பளைங்க, நான் இதை சொல்கிறேன்ட்டு. ஆனால் இது ஒரு குற்றம், நீங்கள் செய்கிறது குற்றம். கற்றுக் கொடுக்கணும் அந்த கணவனுக்கோ அல்லது மனைவிக்கு என்ன பண்ணணும், கணவன் வந்து மனைவி என்ன பண்ணணும், கணவனுக்கு கற்றுக் கொடுக்கணும். போட்டு சாப்பிடு அப்படிலாம் என்ன பண்ணா கற்றுக் கொடுக்கணும். இல்லைன்னா குற்றமாயிடும். சமைச்சு வச்சுக்கிறேன், என்ன பண்ணேன் அப்படி வேலைக்கு வெட்டிக்கு எதுவும் போகல அப்படின்னா, சில ஆண்கள் வந்து நல்லா நந்துப்பாங்க, அப்படியே சம்பளத்துக்கு வந்து பொண்டாட்டிகிட்ட கொடுத்துருவான். குடும்பமே யார் தான் நத்துனா, நம்மளை வேலைக்கு போவான், ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போவான், இல்லை டெய்லி சம்பளம் போவான், மாத சம்பளம் வாங்குவான், எனக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறான், பொண்டாட்டி வீட்டுக்கு வேலைக்கெல்லாம் போக மாட்டா. அவள் வேலையே என்னடான்னா குடும்ப நத்துது தான். பிள்ளைக்கு சோறு போகிறது, பொண்டாட்டி சோறு போகிறது, புருஷனுக்கு சோறு போகிறது, துணி துவச்சி போகிறது, எல்லா வேலையுமே. இவர் என்ன பண்ணலாம், என்ன பண்ணுறாரு அவர், ஊதியத்தை வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல பொம்பளை போய் தானே இருந்துங்கண்ணா. ஏன் சம்பளம் வந்து எந்தெல்லாம் கிடையாது, நீ என்னை வெளியே அனுப்புகிற, நான் சம்பாஷன் வந்து கொடுக்குறேன். அதாவது நான் வேட்டையாட்டின்னு வந்து முயலை உங்ககிட்ட கொடுத்துட்டேன், நீ ஆஞ்சி எனக்கு சோறு போட வேண்டியது உன் வேலை. நீயும் வேட்டைக்கு வந்தா, பொம்பளையும் வேட்டைக்கு போய்கிறா, அப்போது 1000 யார் செய்யணும்? 2 பேருமே வேட்டைக்கு போய் முயல் அடிச்சுன்னு வந்தீங்க, அப்போ என்ன பண்ணணும்? 2 பேருமே தான் ஆயிடும், அப்படி தானே? ஏன் வேட்டைக்கு 2 பேரும் போகணும்? இப்போ 2 பேருமே சம்பாதிக்கிற காலம் வந்துச்சு. 2 பேரும் சம்பாதிக்கிறாங்கன்னா அவளுக்கு தனி தேவைகள் ஆசைகள் இருக்கும்.
இருக்கும் தானே, ஒவ்வொருத்தருக்கும் தனி தேவைகள் ஆசைகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணா, அதுக்கு மதிப்பு கொடுக்கணும். ஒரு ஆம்பளை இருமா, நீ வேலைக்கு போயிட்டு வந்த உட்காரு, நீ ஒரு வாட்டி பரிமாறலாம் தானே, ஊட்டி விடலாம் தானே. அந்த புள்ள காலிலேருந்து சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வந்தால கை காலை பிடிச்சி விட்டு கொஞ்சம் ஒரு சோறை ஊட்டி விட்டா எவ்வளோ சந்தோஷப்படுவா. வரும்போதே ஒரு காஃபி போட்டு சுட வச்சுருந்து, உனக்கு இந்த காஃபி பிடிக்கும், கேட்கக்கூட மாட்டான் உனக்கு என்ன பிடிக்கும்ன்ட்டு. ஒரு பொம்பளை என்ன பண்ணவே மாட்டான், உனக்கு என்ன பிடிக்குன்னே கேட்க மாட்டான். ஆனால் சம்பளம் பிடிக்கும் இவனுக்கு. தப்பு இல்லை, இது குற்றம். கேட்க வைக்காதது உன் குற்றம். காஃபி போட்டு எடுத்துனுவாங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சொல்லணுமா சொல்லக்கூடாதா? புருஷனை சொல்லக்கூடாதுன்னே கற்று கொடுத்துன்னு வந்துக்கிறீ, என்ன பண்ணுறது உன்னை சனினை? அதுக்கு சிவயோகி பொண்ணாக இருந்தால் என்ன பண்ணுவா, நீயும் போடுவானா நானும் போடுவானா, ஒரு வேலைக்காரி போட்டோம், மேட்ரு முடிஞ்சிச்சு. என்ன சொல்கிறது, நீ யார் அப்பா டக்குரு, நானும் யார், நீ ஒரு 5000 நான் ஒரு 5000, வேலைக்காரி கொடுத்தா 10,000, அந்த புள்ளியும் பழிக்கும். மூணாவது ஆளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், போட்டுரு, என்ன பிரச்சனை? வேலைக்காரி போட்டால் வேலைக்காரி பார்த்துங்கிறான், சந்தோஷப்படணும், அப்படியே செட்டில் ஆகிடும், உனக்கு அதான் தகுதி. அப்படியே போ, என்ன பண்ணா, அந்த துணிச்சலும் இல்லை இவளுக்கு, அதை வர வச்சுட்டு பார்த்து நிற்பான். எல்லா பிரச்சனையும் யாருக்கிட்டே தான். ஐயோ, சந்தேகப்படுற ஆம்பளை ரொம்ப கம்மி, சந்தேகப்படாத பொம்பளையே இருக்க மாட்டான். ஒரு பொம்பளை கூட பேசுவோம் சும்மா, இன்னொரு பொம்பளை கூட பேசினா இவளுக்கு கோச்சிப்பா, பேச மாட்டா. சின்னதொரு காரணம் தான் சிறகடித்து பறந்து விட்டோம், மீண்டும் வருவாள், அதோ அவள் முகம் தெரியுது. ஜின்சன் இந்த சின்ன பொண்ணு கையை குத்து அலோ சொன்னா, பாட்டு கேட்டீங்களா? உன் பிரச்சனை எங்க? இதுதான் வீட்டில் கேமரா மாட்டு போகிறது, ஊருக்கு போகிறதுன்னா. ஏன் நம்மளால என்ன தான் பண்ணுறது? நம்மளால் சும்மா பார்த்து பார்த்து எங்கேயே சாவானுங்க, இவங்களுக்கு இதே வேலை. அது மட்டும் அந்த பொம்பளைங்களுக்கு புரியுறது இல்லை, பெரிய பயில்வான் நினச்சுன்னு. நம்மளால் பார்த்து பார்த்து என்ன பண்ணு பேர். ஆமாம், அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது அவனால். பார்க்கறதுல ஒரு சந்தோஷப்பட்டுப்பான். ஆம்பளைன்னா என்ன தான் பண்ணுப்பான், ரொம்ப பார்த்துங்க எடுப்பான், வேறு எதனா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். உன்னே ஒன்றும் பண்ணாதான் அங்கே என்ன பண்ண போகிறான், அது மட்டும் புரியுறது இல்லை. என்ன பண்ணல, ஆனால் அங்கே ஏதோ இன்ட்ரெஸ்டாக கிடையாது. அஃபைரு எவ்வளோதான், அது பச்சை வாழ மாட்டேன் எவ்வளோ எரியும், அது எதை கொஞ்சம் வச்சா புரியுதே இல்லை. அந்த காலத்தில் ஆம்பளையை வச்சுக்கிறதுக்காக அதுதான் வேலையை பொம்பளை செஞ்சா. அதனால் பரிமாறுவா, சோறு ஊட்டுங்க சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா கனிவாக பார்த்துக்குன்னா அந்த நைட்டில் நல்லா வேலை செய்வார். ஆமாம், இப்படி குத்து வேறு வழியில் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணாங்க அந்த காலத்தில். இந்த காலத்தில் அது சாத்தியமானா இல்லை. ஏன், காஃபி போட்டே தராத நாய் இல்லை நைட்டு வந்து என்னத்தை பண்ண. அந்த காலத்தில் தாத்தாவுக்கு கண்டி வாய்ப்பு இருந்துன்னு வச்சுக்கோ. தாத்தாவே என்ன பண்ணுவார்னா, அந்த கோமணத்தில் மேலே ஒரு நூல் விடுவாங்கல்ல, அதில் வர வழியிலே என்ன பண்ணுவார்னா, ஏன்னா பூ இருக்கும், வர வழியில் ஏதோ ஒரு காய் இருக்கும், வித்தியாசமானது இருக்கும், கட்டி வந்துடுவான் ஆள். அவங்க அம்மாக்கெல்லாம் தெரியாமல் நைட்டில் விட்டுருவான். நீங்கள் ஒன்றா கேட்டு பாருங்கள், அந்த காலத்து கணவனுங்க எல்லாருமே மனைவிக்கு ரகசியமாக வாங்கி போய் கொடுக்காமே இருக்க மாட்டான். அது ஒரு வேலையே வச்சுருப்பாங்க. பூ வாங்கி போய் அம்மாவுக்கு தெரியாமல் கொடுக்குறது, இது மாதிரிலாம் செய்வாங்க. பொட்டலெல்லாம் பிரியாணியில் வரும், நூல் கட்டி. இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னா நைட்டு 6 மணி மேலே தான் சேல்ஸே ஆகும். குல்பின்னு ஒரு ஐசி விற்கும், எப்படின்னா நைட்டு தான். அதெல்லாம் அந்த காலம். அதெல்லாம் எந்த காலம்? அந்த காலம். இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா பாவமாக பார்க்குறேன். இன்றைக்கி என்ன பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, ஸ்விக்கி இருக்குது, ஆர்டர் பண்ணால் வந்து நிற்கிது, வாங்கி என்ன பண்ணிட்டு போக போகிற? பிரித்து சாப்பிட்றது கூட முடியாது, உனக்கு விளம்பரமா சானிய இல்லை? அப்படித்தானே. சோறு செஞ்சால் பொம்பளை கூட போய் நின்று அது தட்டி கிட்டி தடவி குத்தியா, அதுவும் செய்யறது இல்லை. அவள் கஷ்டப்பட்டு ஆட்டுன்னு இருப்பா, டங்கு டிங்குன்னு. எதுலன்னா ஒருத்தங்க கிச்சனில் இருக்கிறேன்னு இவன் போய் என்ன பண்ணான், அப்பப்போ போய் நீ தடவி குத்துட்டு தான் போதும். ஓகே, அதுதான் ஜாகர் விஷயம் தபலா இது தானே எது வச்சுக்கிறாங்க, அப்பப்போ தபலா தட்டுறதுக்கு தான். ஐயோ, எதுவுமே பண்ண மாட்டேன், சோறை போடுனா எப்படி போடுவாங்க சானிய? 2 வாட்டி தபலை தட்டினா அங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? எந்த ஆம்பளைக்கு சொல்லிக் கொடுக்கணும், அப்படி தானே? வாசிக்க தெரியாதவங்கிட்ட மாட்டி என்ன பண்ணுவோம்? அந்த அந்த பொம்பளை ஒரு வீணை, அந்த வீடு ஒரு இசைக்கூடம்.
அந்த கணவன் மனைவி எப்படி இருக்குண்ணா? அப்போ அதுனா நீ விளம்பரம்னு சொல்லுவே என்ன? இது பிடிக்காதுன்னு சொன்னேன்னாக்கா அதை வாயில் வச்சு விட்டா என்ன பண்ணுவேன்? பிடிக்காதுன்னு சொல்லுவேன். எதெல்லாம் உனக்கு பிடிக்காத அதெல்லாம் வாயில் வச்சுட்டு கொடுத்தாருன்னா என்ன பண்ணுவேன்? விளம்பரமா என்ன சாணி? உப்பு நிறைய இதுன்னு ஏன் சொல்கிற? வாயில் வச்சிட்டிங்க வாடி, இன்னும் வாயில் வச்சுன்னா அவளே துப்பாடி இன்னும் என்னையா துப்புறேன்? இல்லை உப்பு கம்மியாகுது. ஏன் உப்பு கம்மியாகுதுன்னு சொல்லுவேன். நான் அப்படி கிடையாது. போட்டு குனிவாலா சாப்பிடுவேனா ஒன்றுமே சொல்ல மாட்டேன். எந்தான்னுவேன் உப்பு கம்மியாகுதான்னுவா. இதை விட சொல்லி தர முடியுமா நான் உங்களுக்கு? சரி, இதுக்கப்புறமாவும் ஆள் என்ன யார் பிரச்சனை? புரியுதா? எப்படின்னு என்ன பண்ணா? கூட இருந்தாலும் என்ன தான் பண்ணா? ஊட்டும் போது கூட கம்மியாக இருந்தால் மட்டும் ஊட்டக்கூடாது, அதிகமாக இருந்தாலும் ஊட்டணும். ரெண்டுக்குமே ஊட்டும் போது கண்டுபிடிச்சிருவா ஏதோ பிரச்சனைங்க. புரியுதா? கம்முன்னு சாப்பிட்டா சாப்பாடு போட்டு நின்றுப்பா. ஒரு 2 வாய் கம்முன்னு போச்சானா ஓகே. இல்லைண்ணா இப்போ பாரு, உனக்கு மட்டும் போட்டு சாப்பிடணுன்ற, எங்களுக்கு மட்டும் ஸ்விக்கி ஆர்டர் பண்ணி பிரித்து சாப்பிட சொல்கிறேன்னா நான் சம்பாத்தியத்தை போய் கொடுத்துட்டு வந்துடுறாள். நீ எப்படி? அது யார் பார்த்துக்குண்ணா? நீ வேல்யூ பண்ணணும். உன் பொண்டாட்டி வேல்யூ பண்ணால் அவன் என்ன பண்ணுவா? வேல்யூ இதெல்லாம் நடுத்தூரில் வந்து கேள்வி கேட்குறதா? இது சோறு போட மாட்டேன்றா, தோசை சுத்தர மாட்டேன், அம்மா கிட்ட சொல்கிறேன் சாணியை வக்கத்து போய். இல்லை செடியாக அதெல்லாம் வரணும். வீட்டுக்கு சரக்கு வாங்கி வந்து வச்சு தோசைலாம் சுட்டு வச்சுட்டு போய் குஷ்டு சாப்பிட்டு பார்த்துக்கலாமா இல்லையா? வெளியே போய் அங்கேயே போய் குஷ்டு வந்து தள்ளாடின்னு வந்தால் என்ன ஆகும்? ஊந்து சேர்த்தானே என்னடா ஆக போகிறேன்னு பயப்படுறா அவளே. அப்படித்தானே உன் மேலே அக்கறையாக தானேங்கிறா அவா. அந்த அக்கறையான பொம்பளை என்ன பண்ணுகிறேன் நாயே? பொம்பளைக்கு அக்கறை சொல்லி தரணுமா? நான் அவள் நேச்சர், அதோட அவளுடைய நேச்சர். பொம்பளையை கடவுள் இயற்கையிலேயே அக்கறையோடு இருக்கிற மாதிரி தான் படைச்சிருக்கிறான். அவளுக்கு மாதம் ஒரு முறை ஒரு 3 நாள் ஏதோ ஒன்று அவள் சந்திக்கிறாள். அதுக்காகவே அவள் என்ன தான் ஆகணும்? அக்கறையோடு தான் இருந்தாகணும். தன்னை அக்கறையாக தான் அவன் என்ன பண்ணி ஆகணும்? பார்த்தணும். இயல்பாகவே அவன் ஞானத்தோடு இருக்கிறவான். அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? நீ சனினை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்ட்டு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு நந்தது யார்? நீ சரியாக இருந்தேன்னா என்ன ஆகும்? எல்லாம் சரியா நடக்கும். நீ பாட்டு சம்பாதிக்கிறன்ற திமிரில் பாக்கெட்டில் வச்சுப்ப. நீ கொடுக்கறது தான் வாங்கி கொடுக்கணுன்னுவே, ஆர்டர் பண்ணிட்டு போவேன். வெண்டைக்காய் செய், கத்திரிக்காய் செய், முருங்கைக்காய் செய், மீனை செய்யின்ட்டு. அப்புறமா எப்படி இருக்கும் அவளுக்கு? வாங்கியும் கொடுக்க மாட்டேன். மார்க்கெட்டுக்கு அப்போனா தான் இட்டு போவேன்னுவேன். அன்றைக்கி எல்லாத்தையும் வாங்கிக்கணுன்னுவேன். மறந்துட்டு வந்துடுவா. அதுமா கருவேப்பிலை கூட வாங்கலையா நீனுவான். சுதந்திரம் கொடுத்தா தானே மார்க்கெட்டு போய் சீக்கிரம் வாங்குவான். இறங்கும் போதே சீக்கிரம் வாங்கினா என்ன பண்ணுறது? எதை வாங்குறதுன்னே மறந்துடுவா. எல்லாம் வாங்க நோ லிஸ்ட் நினச்சிருப்பான்னா அவன் எல்லாத்தையும் இப்படி தானே. இவனை அமிச்சா என்ன பண்ணுவான்? கத்திரிக்காய் வாங்கினோன்னா மாங்காய் விலை கம்மியாகுதுன்னு வாங்கி வந்தான்னுவான். வாரம் முழுசுமா மாங்காய் கொடுக்க முடியும். அந்த மாங்காய்க்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? இந்த மாதிரி பெரிய பிரச்சனைங்க இருக்குது பொம்பளைங்கிட்ட. புரியுதா? சரியாக வாங்கி கொடுக்குறது, சரியாக இது பண்ணுறது இல்லாமல் குடும்பத்தை மட்டும் நத்துன்றதெல்லாம். சில பேர் காசே கொடுக்க மாட்டான், சோறு எங்கடின்னு கேட்பான். இந்த பாரதியார் பற்றி ஒரு கதை ஒன்று எடுத்துருந்தானுங்க. அதில் கூட இப்படி தான் இருந்தாலும் இப்படி தான் கேட்குறாரு, சோறு போடலையா இன்றைக்கி, சோறு இல்லையான்னு கேட்குறாரு. சோறு இல்லையா தெரிஞ்சதுனாக்கா துட்டே சம்பாதிக்கிட்டே இல்லையா, அதுமா இருக்கிற அரிசி எடுத்து குருவி போட்டாரான். பார்த்தேன் பைத்தியம். அது ஒரு பாட்டு எழுதிக்கிறேன், சிட்டுக்குருவிக்கு அப்படி தான் ஏனாருன்ட்டு. அப்படியே பாரதியார் இருந்துருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? இது வேறு ஒரு பரிமாணத்தில் காமிச்சிட்றானுங்க. நான் நேரில் பார்த்துருந்தா அந்த மாதிரி ஒரு மனுஷன் திட்டிருப்பேன். சோறு ஆகிறதுக்கு அரிசி வச்சுருந்தா குருவிக்கு போட்டேன். பெரிய கவிஞன் தான் திட்டிருக்கணுமா இல்லையா? அதெல்லாம் தப்புங்க. அதெல்லாம் ஆணவம். அதெல்லாம் என்ன ஆணவம்? உனக்கே சோறு இல்லை என்ன பண்ணுற? அது மாதிரி பொம்பளையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆணவமாக பார்க்காதீங்க. ஆம்பளைங்க ரொம்ப விசேஷமாக பாருங்கள் பொம்பளைங்கள. அன்பாக பார்த்தாவே அவளே என்ன ஆகிடுவா? அது எப்படி தராமல் இருப்பா? உன்னை நல்லா வச்சுக்கிட்ட அவ வேலை இல்லை. நீ நல்லா தான் தானே அவன் நல்லா இருப்பா. வெறும் தாலிக்கு எங்கினுங்கிறா. அந்த பூ வைக்க முடியாமல் போயிட்டு போதுன்னே பயந்துனுங்கிறா. அது பூவுக்கு ஒரு முழம் பூ வைக்க முடியாத போயிடுமா புருஷன் செத்துட்டாக்கா. அது கரெக்ட் தானே? அப்படியெல்லாம் அசிங்க பற்றி பொம்பளை வச்சுட்டு பேருக்கு உன்னை எப்படி கவனிக்காமல் அவளால் இருக்க முடியும்? உன் நலன் விரும்பியா ஏன் தான் இருந்துன்னுப்பா. நீ செத்தேன பூ வைக்க முடியாது. பேருக்குன்னா ஒருத்தர் இருக்கணும்னு நினச்சிக்கிறா. அப்படி தானே? கோனில் இருந்தாலும் எந்துன்றா ஒத்தி. ஆமாம், முறுக்கில் இருந்தாலும் யார் தான் இது எந்துன்றாலாம் இல்லையா? வேஸ்ட் பீஸை கூட என்ன தான் சொல்லுங்கிறா. தாத்தாவே ஏன் கல்யாணம் பண்ணி காசுப்படுறா? புருஷன் ஒருத்தன் ஓணும். அப்படி தானே? அந்த எண்ணத்தை அவள் மாற்றிட்டாள்னா நல்லா இருக்கலாம் அவள். ஆனால் சமூக ஒழுக்கம்னா அவன் தப்பாக போயிடும். அதை புரிஞ்சு வச்சின்னு பொண்டாட்டியை எப்படின்னுங்க அன்பனத்தை பாருங்கள். அதை விட்டுட்டு அவள் சோறு போடல, அவள் காப்பி கொடுக்கல அப்படின்னா, அவள் கொடுக்கலன்னா விட்டுறேன், என்ன பிரச்சனை? ஹோட்டலாகுது, டீ கடை போய் டீ குடிக்காத உனக்குறீங்களாண்ணா? டீ கடைக்கு தான் இல்லையா? டீ போடல, சோறு போடலன்னு நினைக்கிறீங்க. ஹோட்டலுக்கு தான் இல்லையா? அன்பு யாருன்னா தருவாங்களா?
என்ன உன் பிரச்சனை? சும்மா 2 தபலை குத்து வச்சுக்கிறாங்க வாசிக்க தெரியாமல். சரி எப்போ பார், நீ அதுக்கு ஆம்பளைலாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தபலை தட்டுறதுக்கு ஆம்பளையாக இருக்கணுமா என்ன? விரல்லாம் கரெக்டாக தட்டணும்லாம் கிடையவே கிடையாது. வாழ தெரியுது. புரியுதா? நல்லா இருக்க வழியை பாரு.